சஹீஹான ஹதீஸ் வருகிறது, அங்கெல்லாம் அஷார முஸ்லிம்ல எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் அஷார அஷாரன்னு சொன்னா சுட்டி காட்டினார்கள், சமிக்கை செய்தார்கள். அதான் நம்ம சமிக்கை செய்யறோம், அங்க ஆட்டுறது வேலையே கிடையாது. இது சஹீஹான ஹதீஸ். அதனால சஹீஹான ஹதீஸ் விட்டுவிட்டு ஆட்டினார்கள் யுஹர்ரிகுஹா அப்படின்னு இருக்குது, அந்த ஹதீஸ் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அது பலவீனமான ஹதீஸ்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா அடுத்த ரீதியிலே கூட இவங்க வைக்கிறது தப்பு. ஏன் யுஹர்ரிகுஹா அசைத்தார்கள், யதுஉ பிஹா அதை கொண்டு துஆ ஓதினார்கள் இருக்கு. என்ன அர்த்தம் வைக்கிறது? அசைச்சார்கள். எப்படி தெரியுமா? யாரையோ கூப்பிடுவது போல அப்படின்னு ஊனா ஒன்னா சேர்த்துக்கிறது. எதுவுக்கு கூப்பிட அர்த்தம் வச்சாங்க. யாரை கூப்பிடுறாங்க நம்ம கேள்வி கேட்டோமா? யாரையோ அப்படின்னு சொல்லி அது அடைப்பு குறிக்கல பிராக்கெட்ல கொண்டு வந்துட்டாங்க. யாரையோன்னு யாரையோ அங்க கிடையாதுங்க. அழைப்பது போல. போலங்கிற வார்த்தை எங்க இருக்குது? அந்த ஹதீஸ்ல தாங்கண்டம் இது வரைக்கும் தெரியல. போலண்டும் கிடையாது, யாரையோன்னு கிடையாது, இல்லாத ஒண்ணு சரி கட்டுறது. ஏன் அழைத்தல் கேட்டா அந்த இளைஞர் கேட்பாருல, அழைச்சிருந்து அர்த்தம் வைக்கிறீங்களா, யாருங்க கூப்பிடுறாரு தொழுவுறவருக்கு வந்துடும்ல, அதுக்காக வேண்டி யாரையோ ஒரு ஃபிட்டிங் பண்றாங்களாம் போல, அவங்க செட்டிங் பண்றாங்களாம். இப்படி போட்டு ஹதீஸே குழப்பம் பண்ணி விடான்னு வச்சுக்கிறோங்க. அங்க யாரையோ போலம் கிடையாது, எதுவும் இருக்குது. எதுவும்னா துவா ஓதினார்கள் நம்ம சொல்றோம். சரி யுஹர்ரிகு அசைத்தார்கள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் கொடுத்துறாங்க. அந்த ஹதீஸுக்கு கீழேயே அல் முராது பி தஹரீகி, இந்த ஹதீஸ்ல அசைத்தல் வருது, அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா அல் இஷாரத்து பிஹா, சமிக்கை என்பதுதான். லா தக்ரீரு தஹரீகிஹா, அசைத்துக் கொண்டே இருத்தல் என்பதல்ல. இது எல்லாம் எங்க இருக்குங்க? இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்ட பைஹக்கிங்கிற கிதாபுல ஹதீஸுக்கு கீழேயே உணவு இருக்குது. நான் கேட்கிறேன், அசைத்தல் வந்தது இங்க சமிக்கைக்குரியதுதான் என்று ஹதீஸை பதிவு செய்த இமாம் சொல்றதை கேட்கிறதா? இன்னைக்கு அரபி ஞானமே இல்லாத சில பேர் இல்ல அசைச்சுக்கிட்டே இருக்கணும் ஆட்டிக்கிட்டே இருக்கணும் சொல்றாங்க, அது போய் கேட்கிறதா? ஹதீஸை பதிவு செய்த இமாம் சொல்றதான கேட்கணும், அதான முறையாகும். அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, பைஹக்கி இமாம் சும்மாவும் சொல்லல, இங்க சமிக்கன்னு அர்த்தம் வைக்கணும், அசைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லன்னு சும்மாவும் சொல்லல. அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டு வர்றாங்க. என்ன? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தியாயத்து அமர்விலே இருந்தா யுஷீரு பி இஸ்மஇஹி, அவர்கள் தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்வார்கள். வலா யுஹர்ரிகுஹா, அசைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தெளிவா இருக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமிக்கை தான் செய்வாங்க, அசைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு இருக்குது.